ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நோட் வந்து இந்த 2 நோட்டும் என்னோட ஸ்டூடெண்ட் ஹபீபுநிஷா பர்வீன் அவங்க வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே அவங்க எல்லா கிளாஸுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் மிக்ஸாலஜி கிளாஸும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கோன் ரெடி பண்ணுறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஆல்பம் ஒர்க்கும் சென்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுடா, உங்கள் ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃப்யூச்சர். ப்ளஸ் அவங்க வந்து எனக்காக ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட்டும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கிஃப்ட் சின்னதோ பெருசோ அவங்களோட மனசில் நம்ம இருக்கிறனால தானே ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றது தோணும் இல்லையா? இப்போ கிஃப்ட்டுன்றது எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட மாட்டோம். நமக்கு யாருக்கு பிடிக்குமோ, யாரை நமக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுப்போம். இல்லைன்னா சர்ப்ரைஸ் பண்ணும், ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக கொடுப்போம் இல்லையா? எல்லாருக்கும் நம்ம கிஃப்ட் கொடுத்துட மாட்டோம். ஸோ இதை நான் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன் டியர். ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேவா? உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஆல்பம் ஒர்க் பார்க்கலாம். இவங்களோட நேம் ஹபீபுநிஷா பர்வீன். எல்லாருமே வந்து இந்த கிளாஸில் ரொம்ப தெரிஞ்சுட்டு வந்தவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே பிகினர் லெவலில் தான் வந்தாங்க. ஈவன் ஒரு லைன் போடுறது கூட ரொம்ப தடுமாறினாங்க. இப்போ எல்லாருமே அவங்களோட டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த கிளாஸ்லலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஆசை, ஆர்வம் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து சும்மா உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நம்ம செஞ்சாலே நம்ம வந்து ஒரு பெரிய ஏதாவது ஒரு சக்ஸஸ் போகலாம் இல்லையா? சில பேருக்கு வந்து நிறைய கனவுகள் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் வந்து எல்லாருமே ஏதாவது ஒன்று சாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றது ஒரு குறிக்கோளோடு தான் இருக்காங்க. சில பேர் வீட்டில் விடுறாங்க, சில பேர் வீட்டில் வெளியே போக அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்போ நானே வந்து வீட்டிலேருந்தே கற்றுக்கிட்டேன். இப்போ வீட்டிலேருந்தே கற்றும் கொடுக்குறேன். என்னையும் வீட்டிலேருந்து வெளியே போகலாம் அலோவ் பண்ணலை. அதனால் ஒரு வெறித்தனமாக தான் கற்றுக்கிட்டேன். என்ன வெளியே விடலையில நீங்கள், என்னால் முடிஞ்சது நான் வீட்டிலேருந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை, கனவு, லட்சியம் இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? இன்ஷால்லா. இவங்க 2 நோட்டே போட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம ஒர்க் பத்தாது இல்லையா? இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாக. இந்த பேட்சில் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணாங்க. நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோன்னா அதை ஃபுல்ஃபில்லாக முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் இல்லையா? பாதியிலே நம்ம போகிறது தப்பு. அப்புறம் எப்படி நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா டிசைனாக போட்டுட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வீக்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது அந்த ஒர்க். இதெல்லாம் எல்லாமே டக்குன்னு சப்மிட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஏதாவது வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி ஜாயின் பண்ணாலும் சரி. ஓகேவா? உங்களுக்கு எதுக்காக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எல்லாமே இன்க்ளூடிங் வந்து ப்ரைடல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து பேபி ஷவர் வரைக்கும் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதோட இது தான் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக அவங்க ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா. இது வந்து பேபி ஷவர் தீம். நல்லா பண்ணியிருக்கீங்கடா. நம்ம இப்போ ஒரு ஹேண்டுக்கு இப்போ ஒரு ப்ரைடுக்கு நம்ம போய் அட்டன் பண்ணி ஹேண்டுக்கு ஒரு மெஹந்தி போடணும் அப்படின்னு வச்சாலே இது வந்து அவங்களுக்கு நோட் பத்தாமல் A4 ஷீட்டில் போட்டு அதை அழகாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூவாக ஆல்பம் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குடா, உங்கள் ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பர். இது வந்து ஹென்னா மிக்ஸாலஜி தியரி எல்லாமே எழுதியிருக்காங்க, சூப்பர். உங்களுக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறணும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஆசையும் கனவு லட்சியம் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.